திங்கட்கிழமை அதனால வரல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற. அப்போ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு வேலை இல்லையா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரேமலதா விஜயகாந்த் பூத் கமிட்டி மீட்டிங்கில், அதாவது அவங்க கட்சியுடைய பூத் கமிட்டி மீட்டிங்கில் பேசின விஷயம் தான் தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த பூத் கமிட்டி மீட்டிங் வச்ச இடத்துல 1000 பேர் வரைக்கும் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த அரங்கத்துக்கு வெறும் 400க்கும் சொற்பமானவர்கள் மட்டுமே வந்திருக்காங்க நிர்வாகிகள். இதனால கடுப்பாகியிருக்காங்க. இதை மேடையில் இவ்வளோ கோபமாக பேசுவாங்க அப்படின்னு தேமுதிகவை சார்ந்த தொண்டர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேலை வெட்டியே கிடையாதா, இதுதான் கடைசி மீட்டிங் கூட்டம் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கூட்டம் இல்லாமல் மீட்டிங் வந்தால் கண்டிப்பாக நான் அதை அட்டன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது குறித்து ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேள்வியை எழுப்பிய போது நிர்வாகிகள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் கோபம் வர மாதிரி, இல்லைங்க வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை, அதனால் வந்துட்டு மக்கள் ரொம்ப கம்மியாக வந்திருக்காங்க, அவங்களோட வேலைகளை முடித்து விட்டு வருவதாக சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் பதில் சொல்லியிருக்காங்க. இதனால இன்னும் கடுப்பான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஏன் எனக்கெல்லாம் என்ன வேலை வெட்டியே கிடையாதா, இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க சொல்கிற காரணம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம கட்சிக்கு இவ்வளோ பெரிய சரிவு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருக்க வரைக்கும் அந்த கட்சிக்கு எந்த ஒரு சரிவுமே கிடையாது. ஆனால் இவங்க அவங்களுடைய தம்பி அப்படின்னு பல உறவு முறைகளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த கட்சியை வந்துட்டு பேரம் பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த காரணத்தினால்தான் தான் திமுக கட்சியை வந்துட்டு சரிந்து விட்டது. ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்தார். ஜெயலலிதா அம்மா எதிர்க்க உட்காந்து பேசுறதுக்கே வந்துட்டு தைரியம் இல்லாத பல பேருக்கு நடுவில் இவர் ஜெயலலிதா அம்மா முன்னாடியே எழுந்து நின்று ரொம்பவே வந்துட்டு கத்தி வீராப்பாலாம் பேசின வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட கட்சியை தற்போது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய பிரேமலதா அவர்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.